ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட மெசேஜை பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்களை பற்றி, ஸோ அவங்களோட திங்கிங் என்ன மாதிரி இருக்குது, உங்கள்கிட்ட எதை சொல்ல விரும்புகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜெனரல் ரீடிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ரெண்டு ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்காங்க. ஐ ஹர்ட் மை செல்ஃப் ஃபார் பிலீவிங் யூ அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு ஏமாற்றம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க ஹார்ட் பிரேக் பண்ணாலும் நீங்கள் உங்களை மிஸ் பண்ணுறது அது உண்மை தான். அவங்க மிஸ் பண்ணுறாங்க உங்களை. பட் அதை அவங்களால சொல்லக்கூட முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சோல் கனெக்ஷன்னா நீங்கள் ரெண்டு பேருமே நோ எக்ஸ்பெக்டேஷன், பியூர்லி லவ்ஸ் யூ. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன் எனிதிங் அபவுட் யூ. பட் என்ன அவங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும். நீங்கள் ட்ரூவாக இருக்கீங்களான்ற மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கார்டை பார்க்கும்போது. ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ப்ரீசியஸான டைமாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரூவாக இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஐ எம் ஸோ பிளஸ் டு ஹாவ் யூ இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மிஸ் பண்ணிடுவோன்ற ஒரு பயமோடு தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அது உங்கள்கிட்ட சொல்கிற கூட அவங்களால முடியாது. அந்த மாதிரி எனர்ஜியில் இருக்காங்க. ஏன்னா அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது கொஞ்சம் பயம் வருது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ இந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் டேரக்ட் கைடன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் பிரேக் எடுப்போம். ஹார்ட் பிரேக். ஸோ ஹார்ட் பிரேக்கு என்ன மாதிரி டேரக்ட் கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கான மெசேஜுக்கான டேரக்ட் கைடன்ஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ நேச்சுராகவே உங்கள் பர்சனோட ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க. நீங்கள் ட்ரூவாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களுக்குள்ள ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஏன் அவங்களுக்கு இது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றது அவங்களாலே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க. உங்கள்கிட்ட பேசக்கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி நினைச்சளவில் தான் இருக்காங்க. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஓவர் திங்கிங் ஆகி அவங்க இப்போ ஹர்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்த்துக்குமே சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரியே இருக்குது. அவங்க ஹெல்த் விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் இருக்காமல் இருக்காங்க. ஹெல்த் விஷயத்துலையுமே கேர் எடுக்கிறது கிடையாது. ஸோ இப்பயுமே அவங்க ஃபீலிங் என்னென்னா, அவங்களுக்கு இன்னுமே பொறுமையாக இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க, அதுவும் அவங்களுக்குள்ளே இருக்குது. பட் அவங்க அவங்கள ஹீல் பண்ணணும், ஒரு சில பாஸ்டான விஷயத்த மறக்கணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லைங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. என்ன மாதிரி விஷயம் நடந்துச்சு பாஸ்டில், நம்பிக்கை இல்லாமல் அவங்கள ஆக்கிறதுக்கு அந்த தேர்ட் பர்சனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பிகாஸ் தேர்ட் பர்சன்னால தான் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க இன்னுமே அவங்க
என்னதான் வந்து தேர்ட் பர்சனால ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை வந்து இப்போ ஹர்ட் ஆகி ஹார்ட் பிரேக்காக கூட இருந்தாலும் சரி, பட் வந்து அவங்க இன்னுமே வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. பேசுவாங்க. பட் என்ன, அவங்களால வந்து இப்போ உள்ள தற்போது சூழ்நிலைக்கு வந்து அவங்க ஸ்டக் ஆகியிருக்காங்க. ஸ்டக் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஓவர் திங்க் பண்ணி அவங்க வந்து லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பேசாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து உண்மைதான். பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்துக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. கிளாரிஃபிகேஷன் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கனாலே அதுக்குரிய இந்த இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் தான் இந்த கார்டை நான் பார்க்க முடியுது. ஸோ ஹார்ட் பிரேக்கு டார்க் ரீடிங் தான். நெக்ஸ்ட்டு மெமரிஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் உங்கள் பர்சன் வந்து இப்போ தான் பார்த்தோம் ஹார்ட் பிரேக் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக வந்து மாறுவாங்க. ஹார்ட் பிரேக்லேருந்து மாறி ஒரு சீக்கிரம் வந்து உங்களோட ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் லைஃப்பில் அதிகமாக ட்ராவல் பண்ண போகிறாங்க உங்கள் பர்சன். அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் தான் இப்போ இந்த கார்டுக்குரிய டேரக்ட் இதாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்டக்கில் இருந்திருக்காங்க. ஸோ லவ் கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ லவ்வர் கார்டு வந்தாலே பார்த்திங்கன்னா இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃப்யூச்சரில் இது நடக்கும். ஸோ இப்போ வந்து கரண்டாக வந்து அவங்க வந்து திங்கிங்கில் அவங்கள பற்றி தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து பேசணும்னு ஒரு பிளான் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க, ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டாகவே இருந்தாங்க. அது நல்லாவே தெரியுது. ஒரு கன்ஃபியூஷன், ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி, ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க. இனி வர காலங்களில் கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதான் மெமரிஸ்க்கான டாரட் ரீடிங்காக இருக்குது. ஸோ சோல் கனெக்ஷன். ஸோ சோல் கனெக்ஷனுக்கு என்ன மாதிரி டாரட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அது தந்தப்பில் தான் கார்டு வருது பாருங்களேன். அவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஒன்லி வந்து லவ், அது மட்டும்தான். அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பர்சன் வேணுன்ற ஒரு ஆசைகள் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன், லவ்வபிளான பர்சன் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் உங்கள் பர்சன்ட்டே இருக்குது. மணியெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம், ஒன்லி பியூர் லவ், அந்த ஒரு மைண்ட் செட் தான் அப்படின்றது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அது தந்தப்பள்ளி கார்டு வருது பாருங்கள், 2 ஆஃப் கப்ஸு. ஸோ சோல் லவ் தான். கண்டிப்பாக வந்து அவங்க பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து உங்களை தவிர்த்து வேறு எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டுருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் ரீதியாக ஒரு சில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது, நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி. அது வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணால் தான் ஒரு சில ப்ராப்ளம் வராமல் இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை நோக்கி உங்கள் பர்சன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட்டை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்தாலும் ஒன்று தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்னஸ் பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் வந்து லவ், கேர், ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன். ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பொய் சொன்னால் பிடிக்காது, கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை விட்டு விலகிடக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. உங்களை விட்டு விலகிடக்கூடாது அப்படின்றது. இப்போ நீங்கள் பேசாமலே இருந்தாலும் பேசாமல் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் திருப்பி வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி எனர்ஜிலாம் நான் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வேணால் ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து சடன் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க, உங்களை மிஸ் பண்ணிடுவோன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. கண்டிப்பாக எடுக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள் மேலே தான் ஃபோக்கஸ் அதிகம். உங்களை லூஸ் பண்ணக்கூடாதுன்ற பயம் மட்டும் தான் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட் முன்னாடி கொஞ்சம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட் வந்து ஒரு ஏதாவது முயற்சி எடுத்து நம்ம வந்து ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதான் வீக்னஸ்க்கு டைரக்ட் கைடன்ஸ். So precious. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் உங்களுக்குள்ளேயும் உங்கள் பர்சனுக்குள்ளேயும் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இனி வர காலங்களில் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்பரான விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போகும் ரிலேஷன்ஷிப்பில். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கார்டில் தெரியுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இருக்கீங்க இப்போ கரண்ட்டாக பார்த்தேன், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஒரு சில நாட்கள் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் பர்சன்ட்டேருந்து. ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்கள் பர்சனோட ஃப்ரெண்டு மூலமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு தெளிவாகி அவங்களுக்கு வந்து நம்ம பேசுனது தப்பு, நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒயிட் ஹார்ஸ் வந்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சைன். ஏன்னா அந்த ஒயிட் ஹார்ஸ் வந்தாலே ஒரு ஸ்பீடாக அவங்க பர்சன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 10 of Pentacles வந்திருக்கு. ஒரு ரீயூனியன், கண்டிப்பாக ஒரு ரீஜாயின்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ இத்தனை நாள் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் இனி வர காலங்களில் கண்டிப்பாக பேசுவாங்க. பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக நம்புங்க, நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு எனர்ஜியோட தான் நான் பார்க்க முடியுது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸ் வருது. ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும்
அந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஸோ ஒரு சில விஷயத்தை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக அது நடக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ப்ரேயர் அண்ட் அஃபர்மேஷன் அண்ட் விசுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் பிரிங் யூ டுகெதர். கண்டிப்பாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ இதுதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.